ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜூஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்கிறனால கொஞ்சம் நுர வருது, அது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து இது கூட வறுத்த வெந்தயப்பொடி 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது 2 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த லெமன் ரைஸ்க்கு வந்து ஃப்ளேவர் எல்லாமே கொடுக்க போகுது. ஒரு நிமிஷம் கலக்கினா போதும். அடுத்து ஒரு 10 பல் பூண்டை பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். பூண்டு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது கூட ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 10 கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு 10 எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க, உங்களுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதை நீங்கள் சரியாக வதக்கலைன்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை வந்து வடிகட்டி சேர்த்திக்கலாம். ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இந்த வாட்டர் மட்டும் நம்ம ரைஸ் கூட சேர்த்தா சரியாக புளிப்பு ஒட்டாது, அதுக்காக நான் ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ரைஸ் கூட கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சால்ட்டை செக் பண்ணிவிட்டு வேணும்னா அப்போ சேர்த்திக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம சேர்த்திருக்க வாட்டர் மட்டும் கொதிச்சா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற விட்டுருங்க. நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன், அது கூட வறுத்த வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ரைஸ் மிக்ஸை வந்து ஈவனாக இருக்க மாதிரி எல்லா சைடும் ஊற்றிக்கலாம். பொறுமையாக அடி வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த மிக்ஸில் இருக்க புளிப்பு வந்து எல்லா ரைஸ்லேயும் வந்து ஒட்டணும், அது மாதிரி கலருங்க. லெமன் ரைஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என்னடா வெந்தயப்பொடி சேர்த்துருக்காங்களே கசப்பாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க, அதுதான் இந்த லெமன் ரைஸுக்கு ஃப்ளேவரே தூக்கி கொடுக்கும். இதை எப்படி இருக்குன்னு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.